Subscribe now and press the bell icon. Never miss an update. So next நம்ம இந்த வீடியோவில் rate of change of velocity அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ velocity சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச், ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச்னால ஏதோ ஒரு குவான்டிட்டி வந்து டைமை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அது வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா அது ஸ்பீட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டியே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நம்ம எப்படி சொல்கிறது? ஓகேவா? வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது ஆக்சலரேஷன். ஸோ இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது அப்படி தான், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னா acceleration which is a measure of change in the velocity of an object per unit time. ஸோ டைமை பொறுத்து வெலாசிட்டி வேரி ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டைம் டேக்கனால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபர்தராக படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து இப்போ நிற்கிது. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 0. இப்போ ட்ரெயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. ஒரு 1 மினிட் கழிச்சு, அதாவது ஒரு 1 மினிட் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்சர்வ் இருந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு 1 மினிட்டில் அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு இது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட். ஓகேவா? ஸோ இனிஷியலாக அதோட ஸ்பீட் வந்து 0 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு 1 மினிட்டில் 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு 2 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அடுத்தது ஃபர்தராக ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் அட்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இனிஷியலாக அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்பீட் வந்து 0 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த டைம் வந்து வேரியாக ஸ்பீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்று அது மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகும். அந்த ஸ்பீட் வேரி ஆகிறது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வண்டியில், காரில், 2 வீலரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டர் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்சலரேட்டரோட டிவைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை ஆக்சலரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் ஆக்சலரேஷனை ரெடியூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் ஆக்சலரேஷன் தான். ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் ஆக்சலரேஷன் தான், ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் தான். ஸோ அப்போது ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ரேட் ஆஃப் சேஞ்சுனா அது டைமை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். ஸோ ஒரு செகண்டில், ஒரு மினிட்டில் எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அதுதான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். or it is the ratio of change in velocity to the time taken. அப்படி கூட சொல்லலாம். It is the ratio of change in velocity to the time taken. It is the ratio of
change in velocity to the time taken. So இதையுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா acceleration அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Okay, what is the ratio of change in velocity to the time taken? So இதுவுமே வந்து என்ன acceleration. So அப்போ accelerationக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லிக்கலாம் அப்படின்னா acceleration is equal to change in velocity. Acceleration equal to change in velocity divided by time taken. Acceleration equal to change in velocity divided by time taken. So இப்போ acceleration வந்து பார்த்தீங்க அப்படின்னா change in velocity நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட இனிஷியல் velocity uன்னு வச்சுக்கோங்க. Let u is the initial velocity of an object. v வந்து பார்த்தீங்கன்னா final velocity of an object. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டியை யூனும் ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா v மைனஸ் யூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு t டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா acceleration equal to v minus u divided by t. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதோட யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன, ஆக்சலரேஷனுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன வரும் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் மேலே வந்து என்ன இருக்குது வெலாசிட்டி இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். கீழே என்ன இருக்குது டைம் டேக்கன். ஸோ டைமோட யூனிட் வந்து செகண்ட். அப்போ மீட்டர் பெர் செகண்டுன்னு வரும். இந்த செகண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த செகண்ட் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போய் எழுதுந்தால் பவரில் மைனஸாக மாற்றி எழுதலாம். மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ டிவைடட் பை 2. வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, டீன்றது டைம் டேக்கன். ஓகேங்களா. இன்கேஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இஃப் an object moves from rest position. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வரும். இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி சம்திங் இருக்கும். ஓகேவா. இப்போது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது இல்லாமல் இனிஷியல் வெலாசிட்டி கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு 40 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் நான் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இப்போ டைம் பார்க்குறேன். டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutesல நான் ஆஃபீஸுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நான் அதே ஸ்பீடில் போனால் ரீச் ஆக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டியை ஆக்சலரேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 40 km/h அப்படின்றத ஒரு 65 km/h அப்படின்னு நான் மாற்றி அவ்வளோ ஸ்பீடில் நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஆக்சலரேட் பண்ணணும். ஸோ ஆக்சலரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீட் சேஞ்ச் வந்து எவ்வளோ டைமில் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. பட் இந்த மாதிரி ஒரு சில இதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகும். ஓகேவா. ஸோ ஸ்பீட்லேருந்து கூட ஆக்சலரேட் ஆகும். இது எப்படி வேணால் இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி வின்னு எடுத்துக்கணும். ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து v மைனஸ் யூ டிவைடட் பை டி. யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுவே ஆக்சலரேஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் கூட நமக்கு நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வண்டியில் நம்ம ஆக்சலரேட்டர்னு தனியாக இருக்குது. அது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா பிரேக்.
இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகணும். இன்னொரு 1 கிலோமீட்டரில் ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னா ட்ரெயினை என்ன பண்ணுவாங்க, அப்படியே சடனாக வந்து அந்த 70 km/hலேருந்து 0 km/h மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அடித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 70 km/hலேருந்து 0 km/h, அதாவது அந்த ஸ்டேஷன் வரும்போது பிளாட்ஃபார்ம் வரும்போது ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆக்சலரேஷன் தான், ஆனால் இது நெகட்டிவில் நடக்குது. ஓகேவா, அதாவது ஸ்பீட் வேரி ஆகிறது தான் ஆக்சலரேஷன். அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீசலரேஷன், பாசிட்டிவ் ஆக்சலரேஷனை ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதை டைம் டேக்கனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போது யூ வந்து வெலாசிட்டியோட இனிஷியல் வேல்யூ யூன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் வேல்யூ வி. இதையோ டைம் டீயில் இந்த இது சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ, a equal to v minus u divided by t. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனுக்கான மோஷன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா the kind of motion is known as accelerated motion. ஸோ இந்த மோஷன் தான் வந்து accelerated motion. The acceleration is taken to be positive if the direction of in the direction of velocity. அதாவது இப்போ ஒரு direction of velocity அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் இருக்குது. இப்போ கார் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு 40 km/h இந்த வேகத்தில் இது வந்து போயிட்டுருக்கு, இந்த வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இப்போ நான் இதோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இந்த காரோட ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 km/h இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது இதே டைரெக்ஷனில் கார் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அதாவது ஆக்சலரேஷன் வந்து அதே டைரெக்ஷன்லேயே நடக்குது. அது கார் வந்து போயிட்டுருக்கிற டைரெக்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதே சேம் கார் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 40 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஆக்சலரேட் பண்ணாமல் நான் பிரேக்கில் காலை வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த காரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், குறையும். ஸோ இப்போ 40 km/hன்றது 10 km/h மாறிடும். ஆக்சுவலாக இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஆக்சலரேஷன் இந்த சைடு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அந்த ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ குறைச்சிக்கிட்டே வர்றதால இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகேவா, இப்போ நீங்கள் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க, வேகமாக போனால் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பெடலிங் பண்ணணும். பெடலிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, சடனாக வந்து நீங்கள் வெஹிக்கிளோட ஸ்பீடை குறைக்கணும்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை த பிரேக் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிடும். அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, த ஆக்சலரேஷன் டேக்கன் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ போயிட்டுருக்கிற டைரக்ஷன்லேயே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அண்ட் நெகட்டிவ் வென் இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அகைன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். அகைன்ஸ்ட்னா பிரேக் போடுறது, அதே டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா ஆக்சலரேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ த SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் பவர். The SI unit of acceleration is meter second power minus 2. So acceleration oda SI unit இது meter second power minus 2. So அதே மாதிரி யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா என்ன,
யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா if an object travels in a straight line and its velocity increases or decreases by equal amount in equal interval of time. அதாவது இந்த velocity வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இப்போ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வெலாசிட்டி, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வெலாசிட்டி, அந்த மாதிரி டைமை பொறுத்து ஈக்குவலாக வெலாசிட்டி வேரி ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிறதே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இதே வந்து நான் யூனிஃபார்ம் இதில் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேவா? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி வந்து நான் யூனிஃபார்ம் ரேட்டில் சேஞ்ச் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் an object can travel with non-uniform acceleration if its velocity changes at non-uniform rate. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது அப்படின்னா அப்படியே யூனிஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகும். ஓகேவா? அதாவது பொறுமையாக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா சடனாக நம்ம அப்படி ஆக்சலரேட் கொடுக்குறது. நீங்கள் வண்டியில் போகும்போது சடனாக நீங்கள் ஆக்சலரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ரேட்டில் ஸ்பீட் என்ன ஆகும், டக்குன்னு வேரி ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேவா? அதாவது இட்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எ கார் along a straight road increases its speed by unequal amount in equal interval of time, then the car is said to be moving with non-uniform motion. ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த மோஷன் ஆஃப் கார் எல்லாமே வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரீ இருக்குது, இந்த ட்ரீயில் ஒரு ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரூட் என்ன ஆகுது அப்படின்னா கீழே ஃபால் ஆகுது. இப்போ இந்த ஃப்ரூட் வந்து இங்கே கீழே விழுறது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ட்ரீ இந்த ஃப்ரூட் வந்து இந்த ட்ரீலேருந்து நமக்கு கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி வேகமாக தான் வரும். ஸோ இந்த ஸ்பீடோட இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள். யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா நம்ம கார் மூவ்மெண்ட் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்சலரேட் பண்ண முடியாது. டக்குன்னு ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் கொடுப்போம். டிராஃபிக்காக இருந்ததுன்னா பொறுமையாக போவோம். ஸோ அது வந்து அந்த வெலாசிட்டி சேஞ்ச் வந்து நமக்கு நான் யூனிஃபார்மாக இருக்கும் காரில் நம்ம போகிறது. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஒரு கல் வந்து நம்ம மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா மேலேருந்து கல் கீழே வர்றது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகே? அது அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே வரும். ஸோ அது வந்து யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு தான் இந்த கார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ கார் ட்ராவலிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் ரோட் இன்க்ரீசஸ் இட்ஸ் ஸ்பீட் பை அன்ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ வந்து டிராஸ்டிக்காக வேரி ஆகும் ஸ்பீட், யூனிஃபார்மாக என்ன ஆகாது, வேரி ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சலரேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். Acceleration is equal to change in velocity with respect to time. So acceleration change in velocity by time taken. Change in velocity na v minus u by time taken na t. இதில் vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, டீன்றது அந்த இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆக்சலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதே டைரக்ஷன்லேயே போகுது அப்படின்னா, அதே டைரக்ஷன்லேயே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அந்த போகிற இதுக்கு ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக நம்ம மைனஸ்னு எடுத்துக்கணும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா வெலாசிட்டி யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகணும். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் ரேட்டில் சேஞ்ச் ஆகும்.
ஓகேவா. இதுக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுறது, ஃப்ரீ ஃபால், an ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் சம் பர்டிகுலர் ஹைட். அதாவது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து a car accelerated நான் யூனிஃபார்ம்லி நியர் ரோடு. ஒரு ரோடில் வந்து என்ன அது கார் வந்து நான் யூனிஃபார்மில் ஆக்சலரேட் ஆகிறது இல்லை டீசலரேட் ஆகிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கார் வந்து நான் யூனிஃபார்ம் ரேட்டில் ஆக்சலரேட் ஆகிறது. ஓகேவா. ஸோ ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம தெரியணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.